இப்ப யானை மாதிரி பெரிய விலங்குகள்லாம் இந்த வண்டி இருந்துச்சுன்னா தைரியமா ஓட்டிக்கலாம் இல்லைங்களா? ஆமா பக்கத்துல வராது. வருங்க, நல்லா வருங்க. இப்பெல்லாம் யானை எல்லாம் விவரமாயி போச்சு. கண்ணாடி எல்லாம் உடைச்சு அங்க போயிருச்சுங்க வண்டியில. கண்ணாடி எல்லாம் உடைச்சிருங்க, உள்ள சீட் எல்லாம் எடுத்து புடுங்கி வீசி இருக்குது, பில்லு புக்கெல்லாம் கிழிச்சு வீசி இருக்குது. எல்லா வேலையும் முடியுது. அதெல்லாம் அந்த காலத்து யானை என்ன இதுன்ட்டு பயந்து போற மாதிரி. இப்ப முதல்ல நாங்க வண்டி ஓட்டினோம்னா ஊரே ஒண்ணு நின்று வேடிக்கை பார்க்க. ஜேசிபி ஓட்டினா அங்கேயும் அங்கேயும் நின்று பார்ப்பாங்க. இப்ப அப்படி இல்ல, அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஊரே நிப்பாங்க பொழுதுக்கு. 8 மணி நேரம் ஒண்ணு 8 மணி நேரம் ஒரு 10 பேருக்கு நிப்பாங்க. இப்ப அப்படி இல்ல. அதாவே நாளைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஓட்டு வந்துடுறியா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. கனரக வாகனத்திலேயே பாத்தீங்கன்னா ஜேசிபிக்குன்னு ஒரு தனி ரகமே இருக்குது. நம்ம ஒரு வீட்டை வந்து இடிக்கணும்னா, ஆளுகளை விட்டு இடிக்கணும்னா அது ஒரு வாரமே எடுத்துக்குவாங்க. அந்த ஒரு வேலைப்பளுவை குறைக்கிறதுக்காகவே இந்த ஒரு ஜேசிபி வாகனத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா நமக்கு குழி தோன்றதுலேருந்து மற்ற எல்லா ஒரு உழைப்பை வந்து நமக்கு வந்து சேமிச்சு கொடுக்குறதே இந்த ஜேசிபி வாகனம் தான். அந்த வாகனத்தை வந்து எப்படி இயக்குறாங்க சொல்லுங்க. இப்போ சரி வண்டிக்குள்ள வந்துட்டோம், அப்படியே இந்த வண்டி எப்படி இயக்குறது அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்க சாவி ஆன் பண்ணணும். இதுதான் சாவி. இதுதான் சாவிங்க. ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டு ஸ்டார்ட் பண்ணணுங்க. விட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன உடனே பேக் பக்கிட்டு தூக்கணுங்க. இந்த தூக்கணும் மேலே. இதை தூக்கணுங்க. ஓகே, மடக்கணுங்க. அப்புறம் இந்த லிவர் பார்த்தீங்கன்னா இதை கீழே அமுத்தணுங்க. எப்படி இந்த லிவர் கீழே அமுத்தணும். அமுத்தினா கலகத்திங்களா, அவ்வளோதாங்க. அப்புறம் இது முன்னாடி பாக்கெட்டுங்க. அவ்வளோதாங்க. இது வந்து கேருங்க. தள்ளனா முன்னாடி போகுது, இப்படி தள்ளனா பின்னாடி வரும். சரிங்களா? இது வந்து மேலே தூக்குற டைப்புங்க. இப்படி பாருங்க. எவ்வளோ ஸ்பீடு வரைக்கும் போகணுங்க அது? இப்போ 60 வந்துருச்சுங்க. அது 60 ஸ்பீடு வந்துருச்சு. அப்புறம் நிறுத்தும் போது முதல்ல அதை வைக்கணுங்க. அதான் கீழே வைக்கிறீங்க. ஆமாம், இதுதான் முதல்ல இதை வைக்கணும். இதை நியூட்ரல் பண்ணிடணும். வண்டி நிறுத்தணுன்னு நியூட்ரல் பண்ணிடணும். அப்புறம் இதை ஏற்றணுங்க. ஏற்றிட்டோமா? இது இப்படி வச்சு இப்படி வைக்கணுங்க. அவ்வளோதான். அந்த தொழில் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். அண்ணா உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். மகேஷுங்க பேர். இங்கே தான் ஆளாகுங்க. இப்போ ஜேசிபி வந்து நீங்கள் தனியாக வாங்கியிருக்கீங்களா எப்படிங்க? இல்லைங்க, ஆப்ரேட்டர் தாங்க. ஆப்ரேட்டர் தாங்க. ஓகே. ஜேசிபி வாகனத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. 1 மாதத்துல பழகலாம், 2 மாதத்துல பழகலாம், 6 மாதம்னாலும் ஆகலாம். அது உங்களோட மூளைதாங்க. சைட்டு வேலைக்கு போவோம், தோட்டத்து வேலைக்கு போவோம். அப்புறம் இந்த பென்சிங்கு, பைப் லைனுக்கெல்லாம் இந்த பக்கெட்டு தாங்க யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பிரேக்கர் இருக்குங்க, அந்த வண்டி பாருங்க, அந்த கல்லெல்லாம் உடைக்கிறது. அதை வேணா உடைச்சிக்கலாம், தனியாக மாட்டணும். மாட்டி ஓட்டிக்கலாம், இன்னும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஆள் வச்சு ஓட்டினான்னா ஏகப்பட்ட செலவாகு. ஒரு 50,000 ரூபா ஆகுறதுல ஒரு 5,000 வேலை முடியுங்க. இதில் இப்போ ஒரு பில்லர் குழி எடுக்கணும்னா ஒரு 7 அடி எடுப்பாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் எடுத்துருவோம். ஒரு குழி ஒரு 12 குழி, ஒரு தண்ணி தொட்டி, செப்டிக் டேங்க்கு வந்து ஒரு 4 மணி நேரத்தில் வேலை முடியும். இப்போ ஆளை வச்சு எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் சொன்ன மாதிரி வேணும். இது வீடு இடிக்க போனாலும் அப்படிதான். ஒரு தட்டி விட்டு அங்கேயே மட்டை பண்ணி விட்டுருவோம். ஒரு 4,000 5,000 வேலை முடியும். ஆளானா ஒரு கல்லாம் எடுத்துட்டு போய் மாத்துறது. இப்போ ஆள் இல்லை, சொன்ன போனா வேலை செய்யறது ஆள் இல்லை. எல்லாம் இதுதான். இப்போ இந்த வாகனம் வந்து நீங்க எத்தனை ஆண்டுகளா நீங்க இதை பழகுனீங்கன்னா, எத்தனை வயசுல இருந்து பழகுனீங்க? இப்போ நான் வந்து இது டிரைவிங்ல வந்து 5 வருஷம்.
அவ்வளோதான். எப்படி தொழில் கத்துக்கிட்டீங்க? இப்போ இவங்க ஆப்ரேட்டருங்க ஆ. கூட போய் ஒரு 2 மாதம் 3 மாதம் போய் ஆ. அப்படியே பழகிக்க வேண்டியதாங்க. சொல்லி கொடுப்பாங்க. ஆ. சில பேருக்கு குயிக்காக ஒரு 2 மாதம் 3 மாதத்துல மெயின் ஏறிடு. சில பேருக்கு 1 வருஷம் ஆனாலும் ஏறாது. இதே மெயின்ல இருந்தாலும் குயிக்க பழகிடலாம். இல்லைன்னா மெயின்ட்டுக்கு ஏறாது. பழகிற மட்டும் கொஞ்சம் கஷ்டம். பழகிட்டானா நம்மளுக்கே தெரியாது. நான் ஓட்டுறதுக்கு நம்மளுக்கே தெரியாது. லிவரும் பார்க்க மாட்டோம், எதுவும் பார்க்க மாட்டோம். சால்ட்டா அது பக்கெட் வேலை செய்யும். அவ்வளோதாங்க. இது வந்து லைசன்ஸ் வந்து கனரக லைசன்ஸ் தான் எடுக்கணுங்களா? ஆமாங்க. ஹைட்ராலிக் லைசன்ஸ். அதுக்குன்னு தனியா இருக்கு. இப்போ இந்த கனரக வாகனத்தை வந்து இயக்கணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து கத்துக்க வேண்டியது என்னங்கண்ணா? இந்த ஜேசிபி ஏறி உட்காடுறீங்க அப்படிங்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது இது என்னங்கண்ணா? இது கிரேஸ். இதுதான் முதல்ல அடிச்சு பழகணும். ஆமா. ஃபர்ஸ்ட் இதுதாங்க. ஆபரேட்டர் பழகணும்னா இது முதல்ல பழகணும்னா தான் அப்புறம் ஆபரேட்டர் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் முன்னாடி பக்கிட்டு தாங்க. இது கூட குயிக்க பழகிடல. அது மட்டமா டோசிங் பண்ணிட்டு போகும்போது லைட்டா அசைஞ்சா கூட இல்லை குழி தோண்டிரு இல்லைன்னா மேலே தூக்கிட்டு போயிரு. அது பழகணும். அது போக நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும். இது கண்ட்ரோல் வர்றதுக்கு ஒரு 4 மாதம் வேணும். அதான் குயிக்காக மெயின் இருக்கிறவங்க கண்ட்ரோல் வந்துரு. கொஞ்சம் பேருக்கு வராது, லேட் ஆகு, பழகவே மாட்டாங்க. இதோட ஐடியா இருந்துச்சுட்டு பழகிடலாங்க. அவங்க நம்ம மூளை இந்த மூளை ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு பழகிடுச்சுன்னா அவ்வளோதான். வாடகைக்கு தானே ஓட்டிட்டு இருக்கீங்க? ஆமாங்க. ஒரு நாளைக்கு வாடகை வந்து உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் வரைக்கும் வருது? அது இப்பெல்லாம் வேலையே டல்லாகி போச்சுங்க. ஸ்டார்டிங்கெல்லாம் நான் வண்டியெல்லாம் ஓட்டும் போது எப்பப்பா நிறுத்துறோம் வண்டின்ற மாதிரி லீவ் எடுக்க. இப்போ பாருங்க, போகிறேன். இப்போ காலையில் போனேன், இதே மாதிரி பிள்ளை தண்ணி தொட்டி எடுக்க போனேன். கம்மி ரேட்டு தான், இன்னும் நிற்க முடியாது, நம்ம சம்பளம் கொடுக்கணும்னு போய் ஓட்டிட்டு வந்துட்டோம். வந்து அது ஒரு வேலையோட முடிஞ்சு நிற்கிது அப்படியே. ஓனர் எல்லாமே நீங்க தனித்தனி தானுங்களாண்ணா? என்ன ரேட்டு வருதுங்கண்ணா இது? நம்மளுக்கு இன்னும் ஒரு 1200 சம்பளம் கொடுக்கணும். 1200 ரூபா உங்களுக்கு. அப்புறம் போக வேலை இல்லைன்னா நைட்டு ஆல்ட்டு பேட்டை கொடுக்கணும். அவங்களுக்கு பாவம் வண்டி வாங்கிட்டு கஷ்டம்தான். இப்போ நீங்க ஓட்டுறீங்க, இப்போ கரடு முரடான பாதைகள்ல நீங்க வண்டி இயக்கும் போது அது எப்படி மேனேஜ் பண்றீங்க? உங்களுக்கு அது ஆபத்தா இல்லைங்களா? தைரியம் தான், மனசு தைரியம் தான். நாங்க பயந்தாங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒன்று ஆபத்தாகலாம். இல்லைன்னா கரெக்டாக லெவல் பண்ணி விட்டு அப்படியே ஏறிட்டு போய்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கணும். இப்போ செயின் வண்டி எப்படின்னா அது எப்படி வேணா ஏறிக்கலாம். இது அப்படி இல்லைங்க, கரெக்டாக நேக்காக போகணும். இந்த பக்கெட் யூஸ் பண்ணி தான் போகணும். யூஸ் பண்ணி அந்த பக்கெட் யூஸ் பண்ணி மேலே மேடு ஏறணும்னு அப்படின்னு ஒன்று. இல்லைன்னா அப்படி ஏறாது வண்டி, ஃப்ரண்ட்லி ஏறாது, பயம் இருக்கக்கூடாது. மேலே கரடு மூடு ஏறி போகும்போது பயம் இருந்தானா அதே பாதி வண்டிக்கு ஆபத்து. நம்ம தைரியம் தான் எல்லாமே. இப்போ யானை மாதிரி பெரிய விலங்குகள்லாம் இந்த வண்டி இருந்துச்சுன்னா தைரியமா ஓட்டிக்கலாம் இல்லைங்களா? ஆமா, பக்கத்துல வராது. வருங்க, நல்லா வருங்க. இப்பெல்லாம் யானை எல்லாம் விவரமாயி போச்சு. கண்ணாடி எல்லாம் உடைச்சு அங்க போயிருச்சுங்க வண்டியில. கண்ணாடி எல்லாம் உடைச்சிருது, உள்ள சீட் எல்லாம் எடுத்து புடுங்கி வீசி இருக்குது, பில்லு புக்கெல்லாம் கிழிச்சு வீசி இருக்குது. எல்லா வேலையும் முடியுது. அதெல்லாம் அந்த காலத்து யானை என்ன இதுன்ட்டு பயந்து போற மாதிரி. இப்ப முதல்ல நாங்க வண்டி ஓட்டினோம்னா ஊரே ஒண்ணு நின்று வேடிக்கை பார்க்க. ஜேசிபி ஓட்டினா அங்கேயும் அங்கேயும் நின்று பார்ப்பாங்க. இப்ப அப்படி இல்ல, அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஊரே நிப்பாங்க பொழுதுக்கு 8 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரு 10 பேருக்கு நிப்பாங்க. இப்ப அப்படி இல்ல, அதாவே நாளைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஓட்டு வந்துடுறியா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் நிலைமைங்கிறீங்க. வண்டி வச்சு ஒன்றும் பண்றது பாவம். புதுசா இதை கத்துக்கிறதுக்கெல்லாம் யாரும் ஆர்வமா இல்லைங்களாண்ணா? பலருக்கு ஆப்ரேட்டர் இல்ல, வர்றாங்க உங்களோட முடிஞ்சுங்கிறீங்க. புதுசா பழகுறாங்க. ஆனா போன சைட்டுக்கு போனா இங்க போனான்னு அந்த அளவுக்கு பினிஷிங் தர மாட்டாங்க, வேலை தெரியாது. ஃபினிஷிங் தரவங்கள தான் கூப்பிடுறோம். இப்போ நாங்கள் போன ஒரு லெவல் அடிப்போம், நார்மலாக போகிறவனே வேண்டான்றாங்க. ஏன்னா முதல்ல அரைகுறையா ஓட்டுறவங்கள கூட வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்போ நல்லா ஓட்டுறவங்க மட்டும்தான். அது நீங்க கத்துக்கலாங்களா? நீங்க அது ஃபினிஷிங் அது வந்து எப்படின்னா நம்ம மனசு தான். ஒருத்தர் டென்ஷன் பாட்டு இருப்பா, இப்படிதானா அப்படின்பா, சரிங்கண்ணா கட் பண்ணி தர்றாங்க அப்படின்னா ஓகே, ஏங்க இப்படிதான் ஓட்ட முடியும் அப்படின்னா சரி எடுத்துட்டு கிளம்பா அப்படின்னு அன்னைக்கு ஓட வேலை முடிஞ்சு. ஏதோ அதிர்ஷ்டம் அவங்க திட்டுவானா திட்டிக்கோ அப்படின்ட்டு அப்படியே ஓட்டிட்டு அப்படி லெவல் பண்ண வேண்டியது. நாங்கள் இது மட்டும் எங்கேயும் திட்டு வாங்கல, பார்க்கலாம். இது மட்டும் 45 வயசு இதெல்லாம் ஓட்ட முடியுது நம்மளால. சரி, இந்த ஜேசிபி ரேட் என்ன ரேட் வருதுங்கண்ணா? அதெல்லாம் ஒரு மாடல் தகுந்த மாதிரிங்க. ஒரு ரேட் பற்றி தெரியாதுங்க.
எப்படிதான் ஏசி வண்டியெல்லாம் 40 50 ஏசி எல்லாம் சென்சர் எல்லாம் சென்சார் டைப். அந்த வண்டியெல்லாம் பாருங்க, இதெல்லாம் சென்சார் டைப். சென்சார் தான். இப்போ இங்கே எத்தனை வண்டி இருக்குங்கண்ணா? இங்கே இன்னொரு 3 வண்டி வர வேண்டியிருக்கு. டோட்டலாக எத்தனை வண்டி இருக்குங்க இங்கே வந்து ஒரு இப்போ ரீசனாக வந்ததுங்க. அந்த புல்லு 2 இது இன்னும் ரீசனாக வந்தது. ஒரு 10-15 வண்டிக்குள்ளே இருக்குங்களா? இல்லையா, ஆஸ்தி இருக்கு. 20 வண்டிக்கு 20 வண்டி. இதுக்கு உங்களுக்கு சங்கம் ஏதாவது இருக்குங்களா? சங்கான்னு ஒன்றும் இல்லைங்க, இருந்துச்சு. அவன் போன வாட்டி ஸ்ட்ரைக் பண்ணோம், ரேட்டை அதிகம் பண்ணுறதுக்காக. ஸ்ட்ரைக் பண்ணி என்ன பண்ணுறது, அவங்க கொடுக்குறத கொடுக்குறாங்க. வண்டி ஓடணும், அதனால இல்லைங்க, டியூ கட்டணும், இது அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிட்டு போவாங்க. சரிங்கண்ணா. இப்போ உங்களுக்கு வந்து வேற யாராவது இதை தாண்டி வேற ஏதாவது இடத்துல உங்களுக்கு ஜேசிபி ஓடுறதுக்கு ஏதாவது கூப்பிட்டா நீங்க போக ரெடியா இருக்கீங்க? கண்டிப்பா ரெடியா. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்கண்ணா, யாராவது தேவைப்பட்ட உங்களை அனுப்புவாங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 9488369391. பேர் மகேஷுங்க. அண்ணா உங்க பேருங்கண்ணா? பவீன்குமார். சரிண்ணா, ஏதாவது தேவைப்பட்ட உங்களை கண்டிப்பா கூப்பிடுங்க, பண்ணி தரோம். சரிண்ணா. நான் இது தொழிலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், சினிமா துறையில உங்களுக்கு யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? சினிமாங்கிறத விட்டு என்ன சொல்றேன்னு தெரியலங்க. நம்மளுக்கு விஜயகாந்த் தாங்க. விஜயகாந்த் தான். ஓகே. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் தான் நம்மளுக்கு. ஓகே. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது அடுத்த வருஷம், உங்களுடைய பார்வை எந்த கட்சி பக்கம் போக வாய்ப்பு? நான் இப்போ அப்படி இல்லைங்க, அதை மறந்துட்டேன். நான் ஒரு கட்சியில இருந்தேன், இப்போ அதை போறோமா, ஓட்டு உரிமையான ஓட்டு, ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ஒரு ஓட்டு உரிமை இருக்கு, போட்டு வந்துட்டு அவ்வளோதான். சரிண்ணா, அதுக்காக நிக்கிறது இல்லை. கண்டிப்பா நிறைய நகைச்சுவையா நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. உங்களுக்குள்ள ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் சிரிச்சு முகத்தோட எங்ககிட்ட பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜேசிபி எப்படி வந்து இயக்குறாங்க, அந்த ஒரு தொழிலில் எவ்வளவு இன்னல்கள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்க இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.